ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங்கோட டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும், சரிங்களா? அதாவது ஒரே நாளில் வாங்கி ஒரே நாளில் க்ளோஸ் பண்ணுவாங்க ஒரு ட்ரேடை, 5 நிமிஷத்தில் ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவாங்க, மாதக்கணக்காக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மாதக்கணக்காக டே கணக்காக இவங்க பண்ணுற ட்ரேடிங்க்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் புக்கில் ரீட் பண்ணச்ச ரிஸ்க் லவ்வர், ரிஸ்க் டேக்கர், ரிஸ்க் அவேரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரிஸ்க் லவ்வர் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரேடிங்கிறது அதிகமாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த ஃபியர் அப்படிங்கிறது இதில் இருக்கவே இருக்காது, சரிங்களா? அவங்க அந்த விஷயத்தை ரொம்ப பிடிச்சி லவ் பண்ணி பண்ணுவாங்க, சரிங்களா? அதே இது ரிஸ்க் டேக்கர் அப்படின்னா ஒரு சூழல் இருக்கும். அதாவது இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ட்ரியை கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை பில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதில் ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா சரிகிற மார்க்கெட் தொடர்ந்தும் சரியலாம், சரிங்களா? ரிஸ்க் லவ்வர், ரிஸ்க் டேக்கர், ரிஸ்க் அவேரர் அப்படிங்கிறவங்க தான் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங், லாங் டேர்ம் ட்ரேடிங் அப்படிங்கிறதுல இன்வால்வ் ஆயிடுவாங்க. அப்போது நார்மலாக நீங்கள் உள்ளே வரச்சே ஒரு ஹியூமன் எப்படியெல்லாம் யோசிப்பாங்க, அதில் அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து ஒரு ட்ரேடிங் பேட்டர்னே இருக்குது, சரிங்களா? அப்போ இங்கே வரச்ச இதில் நீங்கள் யாரில் பெஸ்ட் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ட்ரேடிங்கில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்க போகிறீங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கே ஒரு 3 to 6 months உங்களுக்கு டைம் பிடிக்கும். இதில் முதல்ல ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங். ஏன் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா, இந்த ட்ரேடு டைப்பை பொறுத்த மட்டும் இன்ட்ராடே அப்படின்னா அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே நீங்கள் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் எல்லாருமே ரொம்ப ஈகராக பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 2 விஷயம். ஒன்று லிவரேஜ், இன்னொன்று செல் பண்ணியும் பை பண்ணலாம். லிவரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா 5x கொடுப்பாங்க. அந்த 1 லட்சத்தை 5 லட்சமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடில் மாற்றி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதில் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும். நான் 1 லட்சம் தான் பணம் போட்டேன், ஆனால் 5 லட்ச ரூபாய்க்கு நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணிட்டேன், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு 2 லட்சம் நஷ்டம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. என் கிளாஸில் செய்கிற ஸ்டூடெண்ட்டும் சில சமயத்தில் இந்த டவுட்டை கேட்பாங்க. அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் முன்னாடி தான் அப்படி இருந்துச்சு. இப்போ சர்டன் பர்சன்டேஜுக்கு கீழே ஏறவோ இறங்கவோ செய்யாது. அது மினிமமாக இப்போ கால்குலேட் பண்ணுறது 10%, சரிங்களா? அப்போது லாபமோ நஷ்டமோ வந்துச்சு அப்படின்னா 50,000க்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, சரிங்களா? 2வது விஷயம் ஷெல் பண்ணி பை பண்ணுறது. அதாவது ஒரு 100 ரூபாயில் அன்புசீலன் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அதனுடைய விலை 100 ரூபா அப்படின்னா 100லேருந்து 95 வரும் அப்படின்னா 100ல் செல் பண்ணி 95ல் திரும்ப பை பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆர்டர் க்ளோஸ் ஆகும். இதனால தான் இன்ட்ராடே ரொம்ப ஃபேமஸான விஷயம். இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வராமல் இதை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால் ட்ரேடிங்குள்ளே வந்தால் மட்டும்தான் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். 2வதாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல்பிங், அதாவது ஸ்கேல்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. அதாவது ட்ரேட் எடுக்கிறதுக்கு நல்லா டைம் எடுத்துப்பாங்க. ஆனால் ட்ரேட் எப்போதுமே எடுக்கச்சா ஒரு சின்ன ப்ராஃபிட் வரும். அந்த சின்ன ப்ராஃபிட்டை மட்டும் மேக் பண்ணிடுவாங்க. அதைத்தான் நம்ம இங்கே ஸ்கேல்பிங் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? இதில் ஸ்கேல்பிங்கை பொறுத்த மட்டும் 100க்கும் மேற்பட்ட ட்ரேடை ஹண்டிங் பண்ணுவாங்க, சரிங்களா? ஏன்னா ஸ்கேல்பிங்னா சின்ன சின்ன ப்ராஃபிட், நல்லா லம்சமாக ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு நீங்கள் 3 to 5 மினிட்ஸில் நல்ல கொஞ்சம் அனுபவம் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் பெர்ஃபார்மன்ஸை நினச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிப்பு வரும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சைல்டிஷாக ஒரு விஷயத்த பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் நார்மலாகவே ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு 5-6 கம்பெனி ஜம்ப் அடிச்சிட்டிங்க. இன்னொன்று உங்களுக்கு அந்த சில கம்பெனிலே இவ்வளோ 5-6 கம்பெனியில் நீங்கள் ஜம்ப் அடிக்கும் போதே உங்களுக்கு ஒரு 10 வருஷங்கிட்ட கடந்து போயிடுச்சு. அப்போ முதல் கம்பெனி நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணீங்கன்னு நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில்லியாக சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், சரிங்களா? அதை நீங்கள் ரிமைண்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ இருக்க லெவலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாலேஜை கெயின் பண்ணியிருப்பீங்க. அதே போல் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இனிஷியலாக வரச்சா நமக்கு லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு வருஷக்கணக்காக போகிறத காட்டிலும் ஒரு 3 மாதம் 6 மாதம் போனாலே ஓரளவுக்கு சரியான இடம் எங்கே அப்படிங்கிறத உங்களால் கணிக்க முடிஞ்சிடும். அப்படி கணிக்க முடிஞ்சு அப்படின்னா ஸ்கேல்பிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன், சரிங்களா?
ஸ்விங் ட்ரேடிங் மூணாவதாக பார்க்கக்கூடியது ரொம்ப ஃபேமஸாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை பொறுத்த மட்டும் ஒரு மந்த்துக்கு கீழே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 வாரத்துக்குள்ளே 21 டேஸுக்கு உள்ளே நீங்கள் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்காக கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு ட்ரேடை எடுத்துட்டீங்க, ஒரு ஷேரை வாங்கிட்டீங்க, இல்லை அப்படின்னா ஒரு ஆப்ஷன் சைட் சொல்லுவாங்க. அதாவது எஃப்என்டோ அப்படிங்கிறத நீங்கள் உள்ளே வரச்சா கொஞ்சம் படிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த எஃப்என்டோ பண்ணுறதுல ஆப்ஷன் சைடு ஸ்விங் ட்ரேடிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அதுவும் செல் சைட் பண்ணுறது ரொம்ப ஃபேமஸ். அதனால் நீங்கள் ஒரு மந்த்துக்கு கீழே ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்விங் ட்ரேடிங். பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னா இது ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக கன்சிடர் பண்ணும். இதெல்லாம் டேர்மில் வந்துடும். இனிமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் அப்படின்னு வந்துடும். அதனால் 3 மந்த்ஸுக்கு உள்ள ஒரு ட்ரேடை எடுத்து ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பொசிஷனல் ட்ரேடிங்குள்ளே வருவீங்க. லாங் டேர்ம் ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 6 மந்த்ஸ், சரிங்களா? லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாளும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு வாரத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா 1 இயருக்கு மேலே பண்ணால் தான் இன்வெஸ்ட்மெண்ட். இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் அப்படின்னா 6 மந்த்ஸுக்கு, சரிங்களா, உள்ளே நீங்கள் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாங் டேர்ம் ட்ரேடிங் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுவோம். 6வதாக கடைசியான விஷயம் என்ன அப்படின்னா மொமெண்டம் ட்ரேடிங். இதை பொறுத்த மட்டும் மார்க்கெட் என்றைக்கு சரி இது வால்யூமை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க, சரிங்களா? எப்படி மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இருக்குது இதெல்லாம் செக் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. மார்க்கெட் பல விதத்தில் வந்து என்னென்னா கிராஷ் ஆகும். சம்டைம்ஸ் இயர்லி ஒன்ஸ் டுவைஸ் நல்லா கிராஷ் ஆகச்ச இந்த மொமெண்டம் ட்ரேடிங்கில் என்ட்ரை ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து டைம் பீரியட் அப்படின்னு சொல்ல முடியாது, மந்த்துன்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்மில் பண்ணுறது மாதக்கணக்காக ட்ரேடில் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணி மார்க்கெட் எப்படி போகுதுன்னு செக் பண்ணி ட்ரேட் பண்ணுறது வந்து மொமெண்டம் ட்ரேடிங் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பை, see you.